வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இசைப்பிரியாவிற்கு இந்த நாட்டில் நீதி தேவையில்லையா என்று அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ள சாணக்கியன். ஜனாதிபதி அனுரவின் அமைச்சருக்கு அருகிலேயே ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத். தற்போதைய அரசாங்கம் அவர்களது கொள்கையிலிருந்து மாறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள நாமல் ராஜபக்ஷ. இனி விரிவான செய்திகள். இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைத்து வந்து மாணவர்களை வணங்க வைக்கும் முந்தைய கால அடிமை கலாச்சாரத்திற்கு அரசாங்கத்தில் உள்ள சில அரசியல்வாதிகள் துணை போவதாக தெரிவித்துள்ளது. பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை ஈடுபடுத்துவதில்லை என்ற நல்ல முடிவை அரசாங்கம் மாற்றி அமைத்திருப்பது வருத்தமளிப்பதாக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார். அதனுடன் முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் அரசியல்வாதிகள் இல்லாமல் பாடசாலை விவகாரங்களை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு ஊழல் நிறைந்த கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பிரதமர் மேலும் துணை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சர் என்ற முறையில் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு பிரதமருக்கே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பாடசாலை முறையை அரசியலுக்காக தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது அனைவரின் பொறுப்பு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு கல்வி அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியதாக செப்டம்பர் 26, 2024 அன்று ஒரு விசேட அறிவிப்பொன்றும் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இசைப்பிரியாவிற்கு இந்த நாட்டில் நீதி தேவையில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். அனுராதபுரத்திலே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி நாட்டு மக்களும் சரி எத்தனையோ தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கு எதிராக ஏன் இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை? அத்துடன் அவ்வாறு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இசைப்பிரியா உயிரோடு இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் அரைக்குறை ஆடைகளுடன் இருந்த காணொளிகள் வெளியாகியிருந்தன. இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா? இசைப்பிரியாவிற்கு இந்த நாட்டில் நீதி தேவையில்லையா என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் வசதிகளை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கவினால் 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக வடமேல் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் MK சம்பத் இந்திககுமார செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 10ஆம் தேதி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைவாக கடந்த பல ஆண்டுகளாக அந்த வைத்தியசாலையில் குறிப்பிடத்தக்க நிர்வாக குறைபாடுகளை அடையாளம் காண முடிந்தது. வைத்தியசாலை ஊழியர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகள் இல்லாததாலும் வைத்தியசாலையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை முறையாக நிர்வகிக்க தவறியதாலும் இந்த சூழ்நிலை உருவானதாக தெரிய வந்தது. அத்துடன் இந்த விடயத்தை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக மேற்படி குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவின் அறிக்கையை எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு முன்னர் அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறலில் உறுதியாக இருப்பதாகவும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் தீர்வு விடயத்தில் அரசாங்கம் தீர்க்கமாக இருப்பதாகவும் அறிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, போருக்கு பின்னரான காலப்பகுதியில் நல்லிணக்கத்திற்காக நாங்கள் பணியாற்றுகிறோம். நீதித்துறை போலீஸ் இப்போது சுயாதீனமாக செயற்படுகின்றன. எனவே உள்நாட்டு பொறிமுறை ஒன்றினூடாக பிரச்சினைக்கு தீர்வை காண நடவடிக்கை எடுப்போம். எங்களை சந்தேகிக்க தேவையில்லை. போருக்கு பின்னர் வடக்கு கிழக்கை கட்டியெழுப்ப விசேட செயலணி ஒன்றை அமைக்க நாங்கள் கோரினோம். அத்துடன் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நாங்கள் நேர்மையாக முயற்சிப்போம். வரலாற்று சிதைந்த இன நல்லிணக்கத்தை மீண்டும் ஏற்படுத்துவோம் என்பதை நாங்கள் உறுதி கூற விரும்புகிறோம். அந்த நம்பிக்கையில்தான் மக்கள் எங்களை தேர்தலில் ஆதரித்தார்கள். அதனுடன் காணாமற் போனவர்கள் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதியை ஏற்படுத்துவோம். இலங்கை வருவதற்கு விசா பெறுவதை இலக்குப்படுத்த திட்டம் உள்ளது. கிட்டத்தட்ட 43 நாடுகளுக்கு விசாவை இலகுவில் வழங்க முடிவு எடுத்துள்ளோம். விரைவில் நடவடிக்கை எடுப்போம். அதேபோல் மலேசியாவுக்கும் கொழும்புக்கும் நேரடி விமான சேவை விரைவில் இடம்பெற உள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த அரசாங்கங்கள் செய்த ஊழல்கள் இப்போது ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பித்துள்ளது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன நாடாளுமன்றத்தில் பல்வேறு பயிற்சி திட்டங்கள் என்ற பெயர்வையில் அரசியல்வாதிகள் அவர்களது உறவினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தையும் அரசாங்க காணிகளையும் பெற்று எந்தெந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறியதாவது, குருநாகல் பெருந்தோட்ட நிறுவனத்திடமிருந்து 76 ஏக்கர் காணியை முன்னாள் அமைச்சர் சாலிந்த திசாநாயக்க தனிப்பட்ட முறையில் நிறுவிய நிறுவனத்திற்கு கையகப்படுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோவின் நண்பர் ஒருவருக்கு குருநாகல் பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான 20 ஏக்கர் வளமிக்க காணியை தரிசு நிலம் என கூறி வழங்கியுள்ளதாகவும் அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னாள் கைத்தொழில் அமைச்சர் தயானந்த கமகேவின் மனைவி அனோமா கமகே விவசாய திட்டத்திற்காக என கூறி 140 மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளதாகவும் ஆனால் அந்த நிதியை கொண்டு எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொடவுக்கு பயிற்சி திட்டத்தை மேற்கொள்வதற்காக 180 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சின் செயலாளர் பந்துல விக்ரமசின் மகனுக்கு பயிற்சி திட்டத்திற்காக 82 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார். இதில் பலர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு உள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. தேசபந்து தென்னகோன் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களை அடுத்து அவர்கள் தங்களது சொந்த வீட்டுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் எச்சரித்திருந்தன. இந்த முடிவின் காரணமாக தேசபந்து தென்னகோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்ததும் வீட்டிற்கு சென்று மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதனுடன் தேசபந்து தென்னகோன் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. அது மட்டுமல்லாமல் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 15 நாட்கள் கடந்துவிட்டன. அத்துடன் தேசபந்து தென்னகோனை கண்டவுடன் கைது செய்யுமாறு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மாத்தறை நீதிமன்றம் பகிரங்க பிடியாணை பிறப்பித்திருந்தது. அதனுடன் இன்று வரை அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் தரப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு அருகிலேயே இருக்கும் ஆபத்து ஒன்று தொடர்பில் எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கையானது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் காலத்தில் கென்யாவுக்கான இலங்கை தூதரகத்தில் பணியாற்றிய மற்றும் தற்போது அமைச்சர் விஜித ஹேரத்தின் தனிப்பட்ட செயலாளராக இருக்கும் சுனில் த சில்வா தொடர்பில் விடுவிக்கப்பட்டுள்ளது. அது பற்றி அவர் தெரிவித்த போது கடந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர் அலி சப்ரியை போலவே அமைச்சர் விஜித ஹேரத்தும் தனது கடமையை சிறப்பாக செய்து கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். அதனுடன் விஜித ஹேரத்தின் தனிப்பட்ட செயலாளராக தற்போது கடமையாற்றும் சுனில் த சில்வா என்பவர் கென்யாவுக்கான இலங்கை தூதரகத்தில் பணியாற்றிய போது பெண் அதிகாரி ஒருவரிடம் முறைகேடாக நடந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் இலங்கைக்கு வருகை தந்து அது தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்திருந்ததாகவும் ஆனால் அந்த விடயத்தை அப்போதைய அரசாங்கம் மூடி மறைத்திருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். இது இப்படி இருக்க நாட்டின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விஜித ஹேரத் போன்ற அமைச்சரிடம் இணைந்துள்ளது அமைச்சரின் மதிப்பை இல்லாது செய்துவிடும் என்று அவர் எச்சரித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்த போது கொழும்பு துறைமுக நகரத்திற்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமான பணி ஒன்றுக்கான அடிக்கலை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையிலிருந்து மாறியுள்ளது வெளிப்படுவதாக தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சு மீதான வரவு செலவு திட்டம் விவாதம் இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது சர்வதேச முதலீடுகளுக்கும் கொழும்பு துறைமுக நகரத்துக்கும் கிடைக்கின்ற சிறப்பு வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இன்று இலங்கையின் சுற்றுலாத்துறையில் மறுமலர்ச்சி காணப்படுகின்றது. இதனை எதிர்காலத்தில் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சிறந்த திட்டங்களை வகுக்க வேண்டும். கட்டுநாயக்க விமான
நிலைய அபிவிருத்தியின் 2வது கூட்டம் தொடர்பில் நல்லாட்சி கால பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன. தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தன. ஆனாலும் 10-15 வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்தில்தான் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதனுடன் 100 மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் இடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றியமைக்க வேண்டும். 20% அதிகமான வருவாய் தரக்கூடிய வகையில் சுற்றுலாத்துறையை மாற்ற வேண்டும் என்றால் 50 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் வந்து போக வசதிகள் இருக்க வேண்டும். கட்டுநாயக்கவின் 2ஆம் கட்டம் வந்தாலும் மத்தள, யாழ்ப்பாணம் போன்ற விமான நிலையங்களுக்கு பயணிகள் சேவையை விரிவுபடுத்தினால் மட்டுமே பயணிகள் சேவை மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ளலாம். இதன் மூலம் நாட்டின் விமான நிலையங்களை சாதாரணமாக 80% அதிகமான பயணிகள் சேவையை வழங்குகின்ற இடமாக மாற்றியமைக்கலாம் என்று கூறியுள்ளார்.